நம்மளுடைய வாய்ப்பை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும், நம்ம வந்து எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதை வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வாய்ப்புங்கிறது ஏசப்பா நமக்கு என்ன தர்றாங்கன்னா, சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஊழியங்கள் தருவாங்க. இந்த இடத்துல நம்ம ஊழியங்கள்லாம் என்ன பார்க்குறோம்னா, இங்கே இருக்கிற டம்ளர் எடுத்து அங்கே வச்சாலும், நம்ம சபையில் எப்பவுமே சொல்கிற விஷயம் தான், இங்கே இருக்கிற டம்ளர் எடுத்து அங்கே வச்சாலும் அது ஒரு ஊழியம் தான். போகிறப்போ யாருமே சர்ச்சில் இல்லை, ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னா அந்த ஃபேன் ஆஃப் பண்ணால் கூட ஒரு ஊழியம் தான். ஸோ இந்த மாதிரி ஊழியங்களை ஏசப்பா சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஏசப்பா தருவாங்க. அந்த ஊழியங்களை நம்ம நிறைவாக செய்யணும். ஏசப்பா நமக்கு தரக்கூடிய ஊழியங்களை அதை நம்ம கரெக்டாக செய்கிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம முதலாவது பார்க்க போகிறது, நம்ம இதில் எஸ்தரை குறித்து பார்ப்போம். எல்லாருமே எஸ்தரை எடுத்துக்கலாம். எஸ்தரில் கூட நம்ம வந்து அகாஸ்வேரு ராஜாவுடைய நாட்களில் வந்து மொர்தேகாய் இருக்காரு. மொர்தேகாய் வந்து அரண்மனை வாசல் அண்டையில் இருக்கார். அவர் வந்து ஆமானை வணங்கவும் மாட்டாரு, நமஸ்கரிக்கவும் மாட்டாரு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகள் தான். அந்த இடத்துல வந்து ஆமான் வந்து ஒரு திட்டம் பண்றாரு. இந்த மொர்தேகாய் சேர்த்து அவரும் அவரோட இருக்கிற அத்தனை அவர் சார்ந்த யூத ஜனங்கள் அத்தனை பேருமே வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிளான் பண்ணி அவர் வந்து ராஜாட்ட போய் சொல்றாரு. ராஜாட்ட சொல்றப்போ ராஜா வந்து உனக்கு பெரிய நீ என்ன நினைக்கிறியோ அதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ராஜாவும் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துறாரு. ஸோ இந்த இதில் நம்ம வாசிக்கிறப்போ எஸ்தர் 3ஆவது அதிகாரம் 13, 14, 15 மூணு வசனங்களை வாசிக்கிறோம். ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. இந்த இடத்துல வாசிக்கிறோம், சூசான் நகரம் ஃபுல்லா வந்து ஒரு ரொம்ப இதாகிறாங்க. இது வந்து சூசான் நகரம் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறப்போ மொர்தேகாய்க்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவரும் ரொம்ப கவலைப்பட்டு ரெட்டுடுத்தி கொண்டு அவர் வந்து அரண்மனை வாசல் வரைக்கும் நடந்து வருகிற காரியங்களை பார்க்குறோம். இந்த விஷயத்துல வந்து ஆமான் வந்து யூத ஜனங்கள் அத்தனை பேரையும் அழிக்கணும், அகாஸ்வேரு ராஜா ராஜ்யபாரம் பண்ற எல்லா நாடுகளில் இருக்கிற யூதரையுமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நகலை வந்து அவன் இருக்க எல்லா நாடுகளுக்குமே அனுப்புறான். அந்த நாடுகளை அதை கேள்விப்பட்ட அத்தனை யூதரும் ரொம்ப சோகமாயிடுறாங்க, ரொம்ப கலங்குறாங்க, அவங்க ரொம்ப துன்பப்படுறாங்க. அதே மாதிரி மொர்தேகாயும் இந்த காரியத்தை கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ரெட்டுடுத்தி கொண்டு அவரும் வந்து அரண்மனை வாசல் வரை நடந்து வர பார்க்கணும். இந்த விஷயங்கள் வந்து எஸ்தருக்கு தெரிய வருது. எஸ்தர் என்ன பண்றாங்கன்னா, எஸ்தர் வந்து அவங்க அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்து அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகி ஆத்தாகை அழைப்பித்து ஆத்தாகை வந்து அவங்க கூப்பிட்டு, நீ போய் மொர்தேகாய்ட்ட என்ன காரியம் அப்படின்னு சொல்லி தெளிவா விசாரிச்சுட்டு வர சொல்றாங்க. அப்போ அப்படியே வந்து ஆத்தாகும் வந்து மொர்தேகாய்ட்ட போய் என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்போ 8வது வசனம் வாசிக்கலாம். 4ஆவது அதிகாரம் 8வது வசனம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவரிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவர் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவரிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னார். இப்படி வந்து மொர்தேகாய் அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ போய் ராஜாட்ட போய் பேசு, இப்படி வந்து யூத ஜனங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, இதை போய் நீ ராஜாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி மொர்தேகாய் வந்து ஆத்தா கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆனா இந்த ஆத்தாக்கு வந்து எஸ்தர்கிட்ட சொல்றாங்க. எஸ்தர் வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல எஸ்தர் சொல்ற காரியமும் கரெக்ட் தான். ஏன்னா அந்த அரண்மனையில வந்து இந்த ஒரு ரூல் இருக்கு, யாருமே பெர்மிஷன் இல்லாமல் உள்ள போகக்கூடாது. யாராவது அப்படி உள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கொன்றுவாங்க. அந்த ஒரு ரூல் தான் வந்து இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்போ மொர்தேகாய் வந்து எஸ்தருக்கு திருப்பி சொல்லி அனுப்புறாரு. 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அணிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்போ இந்த இடத்துல பாக்குறப்போ மொர்தெகாய் வந்து சொல்றாரு, நீ உனக்காகவும் உன்னுடைய குடும்பம் தப்புவிக்கப்படுகிறதுக்காக நீ இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதே அந்த காரியத்துல வந்து நீ இந்த காரியத்தை செய்யலைன்னா யூதருக்கு வேறொரு இடத்துல இருந்து சகாயம் ரட்சிப்பு வரும். யூதருக்கு கண்டிப்பா ரட்சிப்பு வரும். அந்த 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 ஆமானுடைய கட்டளை போயிருந்தாலும் ஆதார் மாதத்துல அவர் அனுப்பியிருந்த அந்த கட்டளையில எல்லாம் ரெடியா இருங்க, உங்களை அந்த நாட்கள் உங்களை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி என்னதான் ஆமான் வந்து அந்த கட்டளை போட்டிருந்தாலும் யூதருக்கு நிச்சயமா ரட்சிப்பு வரும். ஆனாலும் இந்த இடத்துல ஏசப்பா எஸ்தருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு, எஸ்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஏசப்பா இந்த இடத்துல அவர் என்ன ஊழியம் செய்யணும்னா அங்க இருக்கிற யூதருக்காகவும் அந்த அகாஸ்வேரு ராஜா ராஜ்யபாரம் பண்ற அத்தனை பட்டணங்கள்ல இருக்க யூதருக்காகவும் ஒரு பரிந்து பேச, அதுக்காக ஜெபிக்க, அது மட்டும் இல்லாம ராஜாவின் இடத்துல போய் பேச இந்த ஒரு ஊழியத்தை எஸ்தருக்கு தந்தாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்னா யூதருக்கு நிச்சயமா வந்து அந்த ஒரு ரட்சிப்பை ஏசப்பா கொடுப்பாங்க. அதை கண்டிப்பா வந்து அந்த ரட்சிப்பு இருக்கும். ஆனா இந்த ஒரு ரட்சிப்பை எஸ்தர் மூலமா எஸ்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்தர் இதை யூஸ் பண்ணிக்கிட்டா எஸ்தருக்கு நல்லது. எஸ்தருக்கு வந்து நீ எஸ்தர்கிட்ட வந்து நீ ராஜா கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்றது என்னன்னா, இது நார்மலா இல்ல, கண்டிப்பா யூதருக்கு ரட்சிப்பு வரும், அத்தனை யூதர்களுமே பாதுகாக்கப்படுவார்கள். ஆனா எஸ்தர் மூலமா எஸ்தருக்கு இது ஒரு சான்ஸ் இருக்குல்ல, ஏன்னா எஸ்தர் அரண்மனையில இருக்காங்க, ராஜாக்கு கீழே இருக்காங்க, அவங்க போய் ராஜா கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. அப்போ எஸ்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்னா இந்த காரியம் எஸ்தர் நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்படிலாம் இல்லை. எஸ்தர் போய் பேசுறதுனால மட்டும்தான் யூதர் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படிலாம் இல்லை. யூதரை காப்பாத்தின ஏசப்பா தான். ஆனா இது யார் மூலமா? எஸ்தர் மூலமா. இதுல எஸ்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். எஸ்தருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவன் எப்படி பிரயோஜனப்படுத்தினான்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சான்ஸை, அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவள் சூப்பரா அதை ஹேண்டில் பண்ணான். அவள் அதே மாதிரி வந்து நம்ம அதுக்கடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். 16வது வசனம் வாசிங்கன்னா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அப்பா அவ வந்து அவளுக்குள்ள அந்த கொடுக்கப்பட்ட ஒரு சான்ஸை, ஏசப்பா அவளுக்குன்னு ஒரு கொடுத்த சான்ஸை, அவன் நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த ஒரு ரூலை மீற போறேன், நீங்க எல்லாரும் எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்கன்றான். அப்போ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி வாசிக்கிறோம். இதே நாட்களில் வந்து இதோட ரிசல்ட்ஸ் என்னன்னா, ஆமான் 2 நாள் வந்து விருந்து வைக்கிறா. 2ஆவது நாள்ல எஸ்தர் வந்து சொல்றா, இப்படி என்னுடைய ஜனங்கள்லாம் இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ, யார் இப்படி செஞ்சதுன்னா ஆமான் தான் இப்படி செஞ்சோடனே இதோட ரிசல்ட்ஸ் ஆமான வந்து தூக்குல போடுறாங்க. மொர்தெகாய் அந்த படத்துக்கு வர்றாரு. மொர்தெகாய் திருப்பி அதுல வந்து மொர்தெகாய் ஒரு நகல் எழுதி அனுப்புறாருல. நம்ம எஸ்தருடைய 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 8வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தோம்னா, சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாக அக்காலத்திலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். அப்போ இந்த இடத்துல மொர்தெகாய் எழுதுறாரு. அந்த வசனத்துல ஆமான் வந்து யூதரை கொலை பண்றதுக்கு மட்டும்தான் எழுதி அனுப்பணும். ஆனா இந்த இடத்துல வந்து மொர்தெகாய் எழுதி அனுப்புறாரு, நம்ம யூதர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க, யூதர்களுக்கு எதுவும் இல்லை. ஆனா அதே மாதிரி யூதர்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க, யூதர்களை கொலை பண்ணணும்னு நினைச்ச அத்தனை பேருக்கும் நீங்க இந்த வருஷம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார். அப்ப இங்கே மொர்தெகாய் எழுதுறாரு, அங்க நீ யூதரை கொள்றதுக்கு மட்டும்தான் அவரை வந்து நகல் எழுதுறாரு. ஆனா இங்க மொர்தெகாய் எழுதுறாரு, நீ காக்கப்பட்டது மட்டும் இல்லாம உன்னை கொல்லணும்னு நினைச்ச அத்தனை பேரையுமே நீயும் கொள்ளுவ, நீ நிர்மூலமாக்குவ அப்படின்ற ஒரு இந்த காரியத்தை வந்து எஸ்தருக்கு ஒரு கொடுக்கப்பட்ட சான்ஸ் தான். யூதர் பாதுகாக்கப்பட்டது. எஸ்தருக்கு வந்து ஏசப்பா வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, நீ போய் ராஜாட்ட பேசலான்ற ஒரு சான்ஸ். அந்த சான்ஸை எஸ்தர் சூப்பரா யூஸ் பண்ணனால அவங்களுக்கு இதுல ஒரு மேன்மை கிடைச்சது. நம்ம இந்த காரியங்களை நம்ம வரிசையா வாசிக்கிறோம். இதே போல ஏசப்பாவுடைய சித்தம் செய்ய ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வாய்ப்பை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஏசப்பா நம்மளுக்கு நல்ல கிருபை தரணும். அதே போல நம்ம யோசேப்புடைய காரியங்களும் பார்க்கிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம்
23-24. யோசேப்பு தன் சகோதரர்களிடத்தில் சேர்ந்தபோது ஆ யோசேப்பு தன் சகோதரர்களிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வருட அங்கியை அவர்கள் கழற்றி அவரை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. இதான் வந்து யோசேப்பு ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் திங். யோசேப்பு வந்து அவங்க அண்ணனை பார்க்கலான்னு வர்றாரு. அவங்க அண்ணன் வந்து இவரை தூக்கி குழியில போடலான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கடுத்து கீழே இருந்து வருகிற இஸ்மவேலர் கூட்டத்துக்கு அவரை வித்துடுறாங்க. யோசேப்பு வந்து வித்துடுறாங்க. யோசேப்பு வந்து அடுத்து போத்திபாருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து போத்திபார் வந்து இந்த இஸ்மவேல் கூட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டாரு. அப்போ யோசேப்பு வந்து போத்திபாருடைய வீட்டில் இருக்காரு. அங்க ஏசப்பா அவரை ஆசீர்வதிக்கிறார். நம்ம இந்த காரியங்கள்லாம் வந்து 39 அதிகாரம் அந்த அதிகாரத்துல வாசிப்போம். ஏசப்பா வந்து யோசேப்போட கூட இருந்தனால அவர் அவர் செய்கிற காரியங்களை ஏசப்பா ஆசீர்வதிச்சாங்க. எல்லா காரியங்களையும் ஏசப்பா கண்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்த 39 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா? யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவத்தையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இந்த ஒரு இடத்துக்கு ஏசப்பா யோசேப்பை கொண்டு வர்றாங்க. இந்த ஒரு இடத்துக்கு வந்து போத்திபாருக்கு இருந்த அத்தனை ஊழியக்காரருக்கும் ஒரு லீடர் மாதிரியும் போத்திபாருடைய அசிஸ்டன்ட் மாதிரி வந்து யோசேப்பை வந்து மாத்த ஏசப்பா கிருபை தராங்க. அந்த மாதிரி யோசேப்பும் செய்யற எல்லா காரியங்களையும் ஏசப்பா ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நடக்குது. இது நடந்தது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயமும் நடக்குது. இந்த இடத்துல வந்து அந்த போத்திபாருடைய மனைவி வந்து யோசேப்பிட்ட வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ராங் வேல வந்து அப்ரோச் பண்றாங்க அவங்க கிட்ட. அப்ப இந்த காரியங்களை நம்ம நல்லா படிச்சிருப்போம். இந்த இடத்துலலாம் வந்து பாக்குறப்போ ஒரு ராங் வேல அவங்க அப்ரோச் பண்றாங்க யோசேப்பிட்ட. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கலாம்னா, யோசேப் வந்து அந்த இதை அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஓகேன்னு சொல்லி போயிருந்தாருன்னா அவருக்கு அதோட போயிருக்கும். இந்த விஷயம் வெளியே போயிருக்காது. போத்திபாருடைய ஒரு அசிஸ்டண்டாவே ஒரு பிஏவாவே இருந்திருக்கலாம். ஆனா அவர் இந்த இடத்துல வந்து தேவனுடைய பிள்ளையா இருந்தபடினால அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. வெளியே ஓடி போறாரு. அவர் போன உடனே இந்த விஷயங்கள்லாம் வந்து யாரு அவருடைய மனைவி வந்து ஒரு தப்பா வந்து அவங்க போத்திபார் சொல்லிடுறாங்க. போத்திபார் சொன்னோடனே போத்திபார் வந்து இந்த 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 39-20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்களுக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இந்த இடத்தை நம்ம பார்க்கிறப்போ ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையாம். அப்போ நான் இதை கேட்டேன், அப்படின்னா 2 சிறைச்சாலை இருக்கும். இந்த இது வந்து என்னன்னா ராஜாக்கு கீழே இருப்பாங்கல்ல, ராஜாக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க யாராவது தப்பு செஞ்சிருந்தா அவங்களுக்குன்னு வைக்கிற ஒரு சிறைச்சாலை. அப்போ அந்த இடத்துல வந்து தண்டனைகள் கடுமையா இருக்கும். ஆனா அதே மாதிரி அது ராஜாக்கள் கீழே செஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இருக்கக்கூடியது. இதுல ஏன் ஏசப்பா யோசேப்பை கொண்டு போறாரு? இன்னொரு சிறைச்சாலை இருக்கு. இன்னொரு சிறைச்சாலைனா எல்லாரும் நார்மலா யார் தப்பு பண்றாங்களோ அங்க கொண்டு போயிருந்தாருன்னா ஒரு நார்மல் பீப்புள் யாருன்னா இப்ப யார் ரொம்ப நார்மலா இருக்கவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட எதுவுமே தெரிஞ்சிருக்கு. இதுக்கடுத்து நடக்கிற காரியங்கள்லாம் தெரியும். அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தருவாரு. அரண்மனைக்கு போவாங்க. அங்க வந்து 2 வருஷம் நான் சொல்றேன். அந்த அப்ப இந்த ராஜாவின் கட்டளையில் இருக்கிற இந்த சிறைச்சாலைக்கு யோசேப்பு கொண்டு போனதுக்கான காரணம் என்னன்னு யோசேப்புக்கு அப்ப தெரியுமான்னு தெரியல. ஆனா ஏசப்பா எல்லாத்தையும் முன்குறிச்சு வச்சிருந்தார். அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. அந்த சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கிறாரு. ஆனா அங்கேயும் ஏசப்பா ஒரு கிருபை பாராட்டுறாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மேன்மையா யோசேப்பை நிறுத்துறதே நம்ம பாக்குறோம். ஸோ இதுல நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து வந்து என்ன நடக்குது? 2 சொப்பனங்களுக்கு வந்து யோசேப்பு பதில் சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த ஒரு வசனம் சொல்லுவாரு. அந்த 23வது வசனத்துல பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துட்டான். இவர் போறப்ப என்ன சொல்லிட்டு போவார்னா, நீ அரண்மனைக்கு போறப்ப என்ன நினைச்சுக்கோ, என்னை வந்து ராஜாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஆனா இவர் மறந்துட்டார். இது வந்து அவர் வேணுமே மறக்க, இது ஏசப்பா தான் மறக்க வச்சிருக்காங்க. ஏன்னா இவர் போய் உடனே ராஜாட்ட இவர் சொல்லிதான் நான் வந்தேன், என்னோட சொப்பனத்துக்கு இவர் தான் பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னு இப்படி சொல்லியிருந்தாருன்னா ஓகே, ஒரு வேலை சரி நல்ல பையனா இருப்போம் போல அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு ஒரு சின்ன வேலையை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். ஆனா இதை வந்து பானபாத்திரக்காரனை மறக்க வச்சு அடுத்த 41 அதிகாரம் முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா 2 வருஷம் சென்ற பின்பு 2 வருஷம் ஏசப்பா மெதுவா கொண்டு போறாங்க. இந்த 2 வருஷம் எதுக்குன்னா ஒரு சரியான நேரத்துக்காக ஏசப்பா காத்திருக்காங்க. ஒரு 2 வருஷம் ஏசப்பா மெதுவா கொண்டு போய் அந்த 2வது வருஷத்துல அந்த ராஜாக்கு ஒரு சொப்பனம் வருது. அப்ப யோசிக்கிற அந்த பானபாத்திரக்காரன், ஐயோ நமக்கு ஒருத்தர் சொப்பனத்துக்கு விளக்க சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த காரியங்களை சொல்றப்போ யோசேப்பை வெளியே கொண்டு வராங்க. அப்ப யோசேப் வந்து இந்த சொப்பனத்துக்குலாம் மீனிங் சொல்றாரு. யோசேப்பை வந்து அந்த நாட்டுல ஒரு அதிகாரியா வைக்கிறாங்க.
ஒரு செகண்ட் பொசிஷன்ல இருக்காரு. அவர் அதை செகண்ட் பொசிஷன்ல இருக்காரு. நாட்டில் வந்து இந்த 7 வருஷங்கள் வந்து அவர் நிறைய தானியங்களை சேமிச்சு வைக்கிறார். அப்போ இந்த இடத்துல யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னன்னா, அந்த பஞ்சத்தில் இருக்கிற ஜனங்களை பாதுகாக்கணுன்ற ஒரு ஊழியம். ஆனா அவர் கடந்த அந்த பாதைகளை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கடினம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை இப்படிதான் பாதைகள் இருக்கும். நம்ம என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு, என்ன இவ்வளவு இப்படி இருக்கு, பிரேயர் கால் பண்றோம், பிரேயர் கால் எடுக்கல, சரி பிரேயர் பண்றோம், பிரேயர் பண்றதுக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கு, பிரேயர் பண்றதுக்கு பிடிக்கலன்னா இதுதான் நம்மளுடைய பாதைகள். இதுல வந்து ரொம்ப கடினமான பாதைகளா இருந்தாலும் நம்ம அதை மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தரணும். அதே மாதிரி நம்ம ஆதியாகமம் 41 40 வசனத்தை வாசிக்கலாம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடம் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இது வந்து யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, குழியில தூக்கி போடலாம் அப்படின்னு வச்சிருந்த யோசேப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ இந்த இடத்துக்கு ஏசப்பா யோசேப்பை கொண்டு வர்றாங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. அவர் தானியங்கள்லாம் சேமிச்சு வைக்கிறாரு, ஜனங்கள் கேட்கறவங்களுக்கு கொடுக்குறாரு. இதே மாதிரி அவருடைய சகோதரர்கள்லாம் வர்றாங்க அவரை பார்க்க. அவருடைய சகோதரர்கள்லாம் வர்றாங்க. அவங்க கிட்ட வந்து இது கொடுக்குறாரு. இதை பத்தி பேசுறப்போ நம்ம இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம நல்லா படிச்சிருப்போம். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, 45வது அதிகாரம் 5வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு ஏசப்பா வந்து யோசேப்பை முன்னாடி அனுப்பியிருக்காரு. யோசேப்பு கடந்து வந்த பாதைகளை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஆனா அதனுடைய முடிவு என்னன்னு பார்த்தோம்னா, அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுடைய உயிரை காக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக ஏசப்பா அனுப்பியிருப்பார். ஸோ இந்த இடத்துலலாம் பார்க்குறப்ப ஏசப்பாவுடைய திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேறுதலுக்காக இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு. இதுல அந்த சகோதரர்கள் வந்து இவரை தூக்கி போடலாம் அப்படின்னு நினைச்சது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் வாசிக்கிறப்போ என்ன இப்படி இருக்காங்க சகோதரர் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இது எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி நடந்துச்சு. ஏசப்பா அவருடைய திட்டத்தை கொண்டு வர திட்டத்தை நடத்துவதற்காக இந்த காரியங்களை ஏசப்பா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஊழிய பாதைகள், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள்ல என்ன கடினம், என்ன கஷ்டமா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை மேற்கொள்ள ஏசப்பா நமக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி இன்னொரு காரியம் சொல்றேன், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம்ம சிறப்பா செய்யும் போது நம்மளுடைய ஊழியத்தை வேற யாரும் அவ்வளோ ஈஸியா செய்ய முடியாது. அது நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியம். ஏசப்பாவுடைய சித்தம் இல்லாம ஒருத்தர் இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறப்போ அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இந்த இடத்துல பவுல் வந்து நிறைய அற்புதங்களை செய்யறாரு. அவருடைய அந்த 12வது வசனத்துல உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. அப்போ இவ்வளவு பெரிய அற்புதத்தை வந்து பவுல் செய்யறார். அவர்கிட்ட இருந்து பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் ஏசப்பாவுக்குன்னா அவர் செய்யறார். அப்போ இந்த காரியங்கள்லாம் ஒரு பார்த்துட்டே வர்றாங்க. 14வது வசனத்துல பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 13வது வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம் என்றார்கள். இந்த ஒரு கட்டளை, இந்த ஒரு அதிகாரத்தை வந்து பவுலுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கேவாவுடைய 7 குமாரர்களுக்கு கொடுக்கப்படலை. அப்போ அவங்க வந்து அந்த ஒரு அதிகாரமே அவங்க பெறாம அவங்க வந்து ஏசப்பாவுடைய பேர் சொல்றாங்க. நான் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு அந்த பேர் என்ன பதில் சொல்லுது? பொல்லாதாவி அவர்களை நோக்கி இயேசு அறிவேன், பவுலையும் அறிவேன். நீங்கள் இதுதான் ஏசப்பா யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. இந்த ஊழியத்தை நமக்கு யாருடைய சித்தமும் இல்லாம நம்ம ஒரு ஊழியத்தை நம்ம கரெக்டா செய்யறோம் அப்படின்னா அதுல ஏசப்போட சித்தம் இருக்கணும். நம்ம இந்த சித்தமே இல்லாம ஒருத்தர் ஊழியத்தை கரெக்டா செய்யவே முடியாது. அப்ப அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். ஏசப்பா நம்மளுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஒரு சான்ஸை, அந்த ஒரு சித்தத்தை பெற்றுக்கொண்டு அதை எப்படி நம்ம நிறைவா செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா நம்மளுக்கு அந்த கிருபைகளை தரணும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25வது அதிகாரம் 23வது வசனம்.
ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரன். இந்த ஒரு வார்த்தை நம்ம கடைசி ஏசப்பாட்ட போறப்போ, நீ இந்த உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நீ நிறைவா செஞ்சிருக்க, நீ ஒரு உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரன் ஏசப்பா சொல்லி அவரை பரலோக ராஜ்யத்தில் எடுக்கிறப்போ நம்மளுக்கு தேவன் அவர் தருகிற அந்த ஒரு ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்கும். அதே மாதிரி தேவன் தருகிற அந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா ஒரு 100% போட்டு அதை நம்ம யூஸ் பண்றப்போ தேவன் நம்மளை நோக்கி இவனை நம்பி ஏசப்பா நம்மளை 100% சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை ஏசப்பா 100% நம்பிதான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை கரெக்டா செய்யாம இருந்தோம்னா அது நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம், ஏசப்பாவை ஏமாத்துறோம். ஸோ இனிமே அப்படி இல்லாம நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை சரியாய் செய்ய, அது மட்டும் இல்லாம கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாய்ப்பை நிறைவா செய்யணும். எந்த ஒரு யோசனையும் இருக்கக்கூடாது. இந்த ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இதுல கண்டிப்பா நம்மளுக்கு எந்த சோர்வு வரும், என்ன இந்த ஊழியம் இப்படியே இருக்கு அப்படின்ற ஒரு சோர்வு வரும். ஆனா என்ன காரியங்கள் வந்தாலும் அந்த ஜெபத்தோடு நம்ம மேற்கொள்ள, இந்த எஸ்தர் சொன்னபடிதான் இதுல நான் செத்தாலும் சாகிறேன் அந்த ஒரு முடிவோட இருக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த ஊழியத்துல நான் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நான் கடைசி வரைக்கும் கரெக்டா செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். அதே மாதிரி ஜெபித்து தேவனுடைய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொண்டால் தேவன் இன்னும் நம்மளுடைய ஊழியங்களை வளர பண்ணுவார். நம்மளுடைய ஊழியங்களை நல்லா யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி நம்மள தேவன் கொஞ்சம் இது பார்க்க என்ன இந்த ஊழியமா அப்படி இல்லை, அப்பமா இல்லை, இப்போ இந்த ஊழியத்தை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா பின்வரும் காலங்களில் தேவன் நம்மளுக்கு பெரிய ஊழியங்கள், பெரிய இடத்துல தேவன் நம்மளை கொண்டு போய் வைத்து தேவன் நம்மளை அழகு பார்க்கிறதா இருக்கிறார். ஸோ நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஊழியத்தையும், நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் கரெக்டா யூஸ் பண்ண தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவார்.